வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்த அனைவரும் முகக்கவசம் அணியுங்கள். சானிடைசர் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் அனைவரும் சமூக இடைவெளியும் கடைபிடியுங்கள். நாமே இந்த நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தடுப்பூசி ஒன்றே தலையாய தீர்வு. இன்றைய முக்கிய செய்திகள். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம். புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் மகிழா காங்கிரசார் நடிகை நக்மா தலைமையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. புதுச்சேரியில் அதிகாலை முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மொத்தம் 82 நபர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி. ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. இலங்கையிலிருந்து காரைக்கால் துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து தொடங்க மாநில அரசு நடவடிக்கை. NCC மாணவர்களின் கடல் சாகச பயணத்தை தொடங்கி வைத்த கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். இனி விரிவான செய்திகள். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் மகிழா காங்கிரசார் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவியும் நடிகையுமான நக்மா தலைமையில் ஊர்வலமாக சென்று ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கேரியில் நடந்த போராட்டத்தில் கொல்லப்பட்ட விவசாயிகளின் குடும்பத்தினரை சந்திக்க சென்ற காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியை போலீசார் கைது செய்தனர். இதனை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரசார் திங்கட்கிழமையன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் புதுச்சேரியில் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவியும் நடிகையுமான நக்மா தலைமையில் ஊர்வலமாக சென்று ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி உட்பட 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது பற்றி தகவல் அறிந்ததும் கோரிமேடு போலீசார் அங்கு விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். இதனையடுத்து அவர்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை நக்மா, வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அற வழியில் போராடி வரும் அவர்களை மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் தனது அதிகாரத்தை வைத்து விவசாயிகளை கொலை செய்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் விவசாயிகளின் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூற சென்ற பிரியங்கா காந்தியை உத்தரப்பிரதேச அரசு கைது செய்துள்ளது ஜனநாயக படுகொலை என்றும் பிரியங்கா காந்தியை உத்தரப்பிரதேச அரசு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், விவசாயிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பதவி விலக வேண்டும், அங்கு ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டும், கொலை செய்தவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். See, today Priyanka Gandhi has been arrested in UP and she has been arrested because she is only standing for the farmers and for the rights of the common man. Idhukku munnadi also we saw that how in Hathras one girl was raped in the middle of the night. The administration burnt the girl and she did not get justice. Idu varku that girl has also not got justice. Yolo neram aiduchi. Ana farmers vandu more than a year since they are protesting, but there is no solution for that. Modi ji is not interested in talking to the farmers. Avanga chumma sonanga idukku munnadi they can come and talk to me, but what is happened in UP? Why isn't he raising his voice for the farmers? Why isn't he saying it is a BJP MOS Home's son who has been FIR has been done against? That also it has been done today. Why is no, why are people who are not supposed to be detained and arrested, they are being detained and arrested, but those who are supposed to be arrested actually are roaming free? So why is this happening in UP? I think Yogi ji should resign and Udine Priyanka ji should be released. That is the reason why we are protesting today, because there is no reason for detaining Priyanka ji. If Priyanka ji wanted to go and meet the farmers and their family, or for that matter any leader who wants to do justice towards the common man, it should be allowed. Why are CMs, elected CMs of states, not allowed to go and meet that family?
What is the reason? Are we not living in a democratic country? Can we not protest peacefully? Those farmers were peacefully protesting. புதுச்சேரியில் அதிகாலை முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பகலில் வெயிலும் மாலை நேரத்தில் மழையும் பெய்து வந்தது. இந்நிலையில் திங்கட்கிழமை இரவு முதல் புதுச்சேரியில் விட்டு மழை பெய்தது. அதிகாலையில் இடி மின்னலுடன் தொடங்கிய மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே இந்த மழையினால் முடங்கியுள்ளனர். மேலும் வேலைக்கு செல்வோரும் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் மழையில் நனைந்தபடியே குடையை பிடித்துக் கொண்டு பள்ளிக்கு சென்றனர். வாகன ஓட்டிகள் மழையில் வாகனத்தை ஓட்ட முடியாமல் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறே வாகனத்தில் சென்றனர். மேலும் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் சாலையில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். மொத்தத்தில் இந்த திடீர் மழையினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மொத்தம் 82 நபர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 46 நபர்களுக்கும், காரைக்காலில் 22 நபர்களுக்கும், ஏனாமில் 4 நபர்களுக்கும், மாஹேவில் 10 நபர்களுக்கும் என மொத்தம் 82 நபர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது மாநிலத்தில் 643 நபர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கொரோனா தொற்றால் கடந்த 24 மணி நேரத்தில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1843 அதிகரித்துள்ளது. மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,24,183 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் இதுவரை புதுச்சேரி மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக 1,26,669 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கொட்டும் மழையில் நடு ரோட்டில் இருசக்கர வாகனம் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநிலம் சின்னப்பாப்பு சமுத்திரத்தை சேர்ந்த நபர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரி நகர பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தார். காலையிலிருந்து மழை பெய்து வந்த நிலையில் பங்கூர் அருகே அவர் வந்தபோது அவரது இருசக்கர வாகனம் பழுதடைந்தது. அப்போது வாகனத்தை மறுபடியும் ஸ்டார்ட் செய்ய முயற்சித்துள்ளார். அப்போது வாகனத்திலிருந்து கசிந்த பெட்ரோல் என்ஜின் சூட்டில் பட்டு திடீரென இருசக்கர வாகனம் பற்றி எரிய தொடங்கியது. இதனால் அலறி அடித்துக் கொண்டு அந்த நபர் வண்டியை நடுரோட்டில் போட்டுவிட்டு சிறிது தூரம் சென்றுள்ளார். அவரது இருசக்கர வாகனம் முழுவதுமாக சாலையில் கொழுந்துவிட்டு எரிந்தது. சிறிது நேரத்தில் வாகனம் முழுவதுமே தீயில் கருகி நாசமானது. இதனை அவ்வழியாக சென்றவர்கள் அணைக்காமல் தங்களது செல்போனில் படம் பிடித்தனர். இலங்கையிலிருந்து காரைக்கால் துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக புதுச்சேரியில் NCC மாணவர்களின் கடல் சாகச பயணத்தை தொடங்கி வைத்து கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் NCC மாணவர்கள் பல்வேறு கட்ட பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் ஒரு பகுதியாக இந்திய கடலோர காவல் படையின் பயிற்சி பிரிவு அதிகாரிகள் ஏற்பாட்டின்படி புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் வரை 3 பாய்மர படகுகளில் 25 மாணவிகள் உட்பட 60 NCC மாணவர்கள் கடல் சாகச பயணத்தை மேற்கொண்டனர். ஒரு வாரத்திற்கு மேலாக கடல் சாகச பயணம் மேற்கொள்ளும் NCC மாணவ மாணவிகள் பாய்மர படகு செலுத்தும் பயிற்சி, கடற்சார் பயிற்சி, கடலில் உள்ள நெகிழி பொருட்களை துப்புரவு செய்தல், கடல் சீற்றம், பேரிடர் போன்ற காலங்களில் மீட்பு பணியில் எவ்வாறு ஈடுபடுவது என்பது போன்ற பயிற்சிகளில் ஈடுபட்டனர். பாய்மர படகில் கடலில் பயணம் மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு பாதுகாப்பாக இந்திய கடலோர காவல் படை ரோந்து படகும் செல்கின்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புதுச்சேரி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் NCC மாணவர்களின் கடல் சாகச பயணத்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் மற்றும் அந்தமானுக்கு நீர்வழி பாதை வழியாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாவினர்கள் சென்று வர திட்டம் செயல்படுத்தி வருவதாகவும், அதனை போன்று இலங்கை ஜாஃப்னா துறைமுகத்திலிருந்து காரைக்கால் துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து தொடங்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் உள்ளாட்சி தேர்தல் மூலம்தான் மக்களுக்கு அதிக சேவை செய்ய முடியும், நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதால் கருத்து சொல்ல முடியாது என செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்தார். இங்கே புதுவையிலிருந்து புதுவை துறைமுகத்தில் இருந்து காரைக்கால் துறைமுகம் வரை பொதுமக்களுக்கு கூட படகு சவாரி செலுத்துவதற்கு ஒரு முன்னோட்டமாக இது அமையும் என்று நான் நினைக்கிறேன். நீர்வழி பாதை காரைக்காலுக்கும் புதுச்சேரிக்கும், இன்னும் நம்ம கொஞ்சம் சிந்தனை செய்தால் காரைக்கால், புதுச்சேரி டு அந்தமான், இதை போன்ற பல நல்ல பயண திட்டங்களை கூட நாம் இங்கே நீர்வழி பாதைகளையும் நீர்வழி திட்டங்களையும் நம்ம மேற்கொள்ளலாம். இதற்கான தகவல்களும் திட்டங்களும் இருக்கிறது.
அதனால் இன்று சவால்களுக்காக மட்டுமல்ல, வருங்கால நீர்வழி பயண திட்டத்திற்கும் நமக்கு நீர்வழி சுற்றுலாவுக்கும் இது ஒரு முன்னோட்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம இலங்கையிலிருந்து அமைச்சர்களும் இலங்கை தூதுவர்களும் இங்கே வந்து அதற்கான ஆலோசனைகளை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். இது ரொம்ப காலத்திற்கு முன்னால் இருந்தது. அதுக்கப்புறம் இன்று பல பிரச்சனைகளால் அது நிறுத்தப்பட்டது. இப்பொழுது அது மறுபடியும் செயல்படுத்த வேண்டும் என்று புதுவை அரசு நினைக்கிறது. நிச்சயமாக விரைவில் செயல்படுத்துவதற்கு, ஆனால் அதற்கு என்று சில வெளியுறவுத்துறையிடமிருந்து சில கிளியரன்ஸ் நமக்கு வரணும், சில பாதைகளில் நமக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும். இவையெல்லாம் தடங்கல்களும் அதற்கான சில சவால்களையும் தாண்டி விட்டு நாம் நிச்சயமாக அந்த படகு போக்குவரத்து இருக்கும். அரசியல் சார்ந்த கருத்தை என்னால் சொல்ல முடியாது. ஆனால் உள்ளாட்சி தேர்தல்கள் நிச்சயமாக இதுதான் மக்களுக்கு தங்களது மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நேரடியாக வழங்குவது உள்ளாட்சி துறை தான், உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான். அதனால் எவ்வளவு விரைவாக உள்ளாட்சி பிரதிநிதிகள் நமக்கு கிடைக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஆனால் இது வழக்காடு மன்றத்தில் இருக்கிறதுனால என்னால் இதுக்கு முழுவதுமாக பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் வழக்காடு மன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கும்போது அதற்கான கருத்து சொல்வது சரியானதாக இருக்காது என்பது எனது கருத்து. புதுச்சேரியில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் ரக வளர்ப்பு குருவிகளை மழையை பொருட்படுத்தாமல் திருடியவர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் கணேசன் என்பவர் தனது வீட்டில் உயர் ரக வளர்ப்பு குருவிகளை வளர்த்து வருகிறார். மேலும் இதனை விற்பனையும் செய்து வருகின்றார். இந்நிலையில் திங்கட்கிழமை இரவு 12 மணி அளவில் அவரது கடைக்குள் புகுந்த 2 நபர்கள் கையில் உரையை மாட்டிக்கொண்டு விலை உயர்ந்த விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த குருவிகளை மழையை பொருட்படுத்தாமல் பிளாஸ்டிக் பையில் போட்டு திருடிச் சென்றுள்ளனர். 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குருவிகள் திருடப்பட்டுள்ளதாக சிசிடிவி காட்சிகளை கொண்டு கணேசன் முதலியார்பேட்டை போலீசாரிடம் புகார் அளித்தார். அதில் திருடியவர்களின் முகம் தெளிவாக பதிவாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளை கொண்டு முதலியார்பேட்டை போலீசார் குருவிகளை திருடிய 2 நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுறை கம்பீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை ஒட்டி சிவபெருமான் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுறை ஸ்ரீ கம்பீஸ்வரர் திருக்கோவிலில் ஒவ்வொரு மாதமும் பிரதோஷத்தை ஒட்டி அம்மன் மற்றும் சிவனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் பிரதோஷத்தை ஒட்டி சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து அம்மன் சிவபெருமான் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசின் நலவழித்துறை தவளக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக நடைபெற்ற உலக இதய நோய் தின நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர். புதுச்சேரி அரசின் நலவழித்துறை தவளக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் உலக இதய நோய் தினம் கடைபிடிக்கப்பட்டது. செவிலிய அதிகாரி முனியம்மாள் அனைவரையும் வரவேற்க நிலையத்தின் பொறுப்பு மருத்துவ அதிகாரி மணிமொழி தலைமை தாங்கி இதய நோய் பற்றியும் அதனை வராமல் தடுக்கும் முறை பற்றியும் விளக்கினார். நிலையத்தின் மருத்துவ அதிகாரி சாய் ஆனந்த் இதய நோயாளிகள் உட்கொள்ளும் உணவு முறை, வாழ்வியல் முறை குறித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மருந்தாளுநர் ரவீந்திரன் மருத்துவமனை ஊழியர்களும் இதய நோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் செய்ய வேண்டிய யோகாசனத்தை செய்முறை விளக்கம் செய்து காட்டினார். சுகாதார ஆய்வாளர் முத்துகிருஷ்ணன் இதய நோய் குறித்து உறுதிமொழி வாசிக்க மருத்துவமனை ஊழியர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் செவிலிய அதிகாரிகள், கிராமப்புற செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம். புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் மகிழா காங்கிரசார் நடிகை நக்மா தலைமையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. புதுச்சேரியில் அதிகாலை முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை, பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மொத்தம் 82 நபர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி. ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. இலங்கையிலிருந்து காரைக்கால் துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து தொடங்க மாநில அரசு நடவடிக்கை.
NCC மாணவர்களின் கடல் சாகச பயணத்தை தொடங்கி வைத்த கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.